வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மேன் ஃபேக்ட் உங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. கைதிகள் தவற உணர்றதுக்கும் திருந்தி வெளியே வரதுக்கும் தான் பொதுவா ஜெயில்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கைதியும் அவங்க பண்ண தப்புக்கு ஏத்த மாதிரி பயங்கரமான ஜெயில்கள்ல போடப்படுவாங்கன்னா, இருக்கிறதுலே மோசமான பயங்கரமான கைதிகள் கூட போகக்கூடாதுன்னு தொடர் நடுங்க வைக்கிற கொடூரமான பயங்கரமான ஜெயில்களும் இதே வழியில தான் இருக்கு. அப்படி கைதிகளை பயங்கரமா நடத்துற ஜெயில இருந்து கைதிகளாலேயே நடத்தப்படுற கொடூரமான ஜெயில் வரைக்கும் மோசமான ஒரு சில சிறைச்சாலைகளை இந்த வீடியோல உங்களுக்கு காட்ட போறோங்கிறதுனால வெல்கம் டு தி வீடியோ. பயமா இருக்கு பார்த்தாலே. படத்துல பார்க்கறதோட மோசமா இருக்கு. பிளாக் டால்பின் ரஷ்யா சட்டத்தை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ரஷ்யால தான் ஏகப்பட்ட முரட்டு ஜெயில்கள் இருக்கு. அங்கதான் இந்த கருப்பு டால்பின் சிறையும் அமைஞ்சிருக்கு. பல கொலைகள் பண்ண பயங்கரமான கைதிகளே பயமுறுத்துற ஜெயில் இது. ரஷ்யாவுக்கும் கசகஸ்தானுக்கும் பார்டர்ல அமைஞ்சிருக்கு. இந்த ஜெயில இருக்கிறதுலே ஹை செக்யூரிட்டி சிஸ்டம் போட்டு கண்காணிக்கிறாங்க. இருக்கிறதுலே மோசமான கைதிகளை தான் இங்க அட்மிட்டும் பண்றாங்க. இந்த ஜெயில 700 கைதிகளுக்கு மேல அடைக்கப்பட்டு கண்காணிக்கப்படுறாங்க. கேடுகெட்ட சைக்கோக்கள், கொடூரமான கொலைகாரங்க, தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள்னு ஒஸ்டான ஆளுகளை அடைச்சு வைக்கிறதுல இந்த ஜெயில் தான் பெஸ்ட். உள்ள நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இங்க அடைக்கப்பட்டிருக்க கைதிகள் எல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி தலைக்கு 5 கொலையாவது பண்ணிருப்பாங்களாம். மனித தன்மை இல்லாம நடந்துக்கிற வார்டன்களை தான் இங்க வேலைக்கு எடுப்பாங்களாம். ஒரு தடவை இந்த ஜெயிலுக்குள்ள போனா உருப்படியா வர முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க சிறை கைதியா உள்ள வந்தீங்கன்னா உயிரோட திரும்பி போறது கஷ்டமா. ஜெயிலோட ஒவ்வொரு செல்லும் 4 ஸ்கொயர் மீட்டர் அடி இருக்கும். 2 கைதிகளை உள்ள அடைச்சு வைக்கிறாங்க. முன்னாடி சொன்ன செக்யூரிட்டி சிஸ்டம்க்கு உதாரணமா 3 மிகப்பெரிய இரும்பு டோர்களை கடந்துதான் செல்லையே நீங்க நெருங்க முடியும். ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் இங்க இருக்க கார்ட்ஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க செல்ல. அதோட கைதிகளை வெளியே கூட்டிட்டு வரதுக்கோ இல்ல இடம் மாத்துறதுக்கோ தேவை ஏற்பட்டா கையை பின்னாடி கட்டி குனிய வச்சு கூட்டிட்டு போறதோட கண்ணையும் கட்டி விட்டுருவாங்களா. ஜெயிலோட செட்டப்பை பத்தி தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக. சாதாரண ஜெயில் மாதிரி சாப்பிடுறதுக்கோ இல்ல ரிலாக்ஸ் பண்றதுக்கோ இங்க இடம் இருக்காது. ஆனா செல்லுக்குள்ளேயே தான் எல்லாம் பண்ணும். ஒரு நாளைக்கு 2 வேளை தான் இங்க சாப்பாடு போடுவாங்களாம். அதுவும் பிரெட்டையும் சூப்பையும் தவிர வேற எதுவும் கிடையாது. அதாவது கொடூரமான தப்பு பண்ணிட்டு உள்ள வரவங்களுக்கு உயிரோட இருக்கும் போதே நரகத்தை காட்டுறதுக்கு தான் இந்த ஜெயிலு. அதோட இதுக்கு பிளாக் டால்பின் பேர் வச்சதுக்கு இந்த ஜெயிலுக்கு முன்னாடி இருக்க ஒரு பிளாக் கலர் டால்பின் ஸ்டாச்சு தான் காரணமா. கூடுதல் தகவல், கேம்ப் 22 நார்த் கொரியா. மற்ற நாடுகளோட பார்வையில வரைஞ்சிருக்க நார்த் கொரியால தான் ஹோயோன் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ன்ற பேர்ல இந்த ஜெயில் இருக்கு. மனித உயிரை விட கவர்மெண்டோட ரூல்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த ஊர்ல ஜெயில் மட்டும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஹோயோன் கான்சென்ட்ரேஷன் கேம்ப் நார்த் கொரியாவோட நல்ல நட்புறவோட இருக்க ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் பார்டர்ல தான் கட்டி விட்டுருக்காங்க. அப்பதான் ஜெயில் கைதிகள் தப்பிச்சாலும் மறுபடியும் நாட்டுக்கிட்டே ஒப்படைக்கப்படுவாங்கன்னு இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல போடுற ரூல்ஸை பயங்கரமா ஃபாலோ பண்ணுவாங்க. குறிப்பா ஒரு கைதி தவறா நடந்துகிட்டா அவரோட அப்பா அவரோட மகன் 2 ஜெனரேஷனையும் தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. மத்த ஜெயில் மாதிரி அடைச்சு வைக்கிறதுலாம் இல்ல. இந்த ஜெயில பொறுத்த வரைக்கும் கடுமையான லேபர் ஒர்க் எல்லாம் இங்க இருக்க கைதிகளை வச்சு தான் பண்ண வைப்பாங்க. இந்த கேம்ப் 22ல மட்டுமே கிட்டத்தட்ட 50,000 கைதிகளுக்கு மேல ஹோல்டு பண்ணி வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கு. இங்க ஒழுங்கா நடத்தப்படாததுனாலயே ஒவ்வொரு வருஷமும் 2,000 கைதிகளுக்கு மேல இறந்து போறாங்களாம். அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்கிறது தான் கொடூரமே. இந்த ஜெயிலுக்கு போறதே ஒரு பயங்கரமான பனிஷ்மெண்ட்னா அதுக்கு உள்ள கொடுக்கிற பனிஷ்மெண்ட் பயங்கர டார்ச்சரா இருக்குமா. எடுத்துக்கிட்டா சாப்பாடே போடாம வேலை வாங்குறதெல்லாம் சொல்லலாம். இந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிற கைதிகள் கூட மன அதிர்வுல இருந்து வெளியே வரதுக்கே கொஞ்சம் நாட்கள் ஆகும்னு சொல்றாங்க. மெண்டோசா பிரிசன், அர்ஜென்டினா. இதுவும் மனிதநேயமற்ற மோசமான சிறைச்சாலைகள்ல ஒண்ணுதான். இந்த ஜெயில அடைச்சு வைக்கிறதுக்கு ஏற்ற அளவை விட 3 மடங்கு அதிக கைதிகளை ஒண்ணு அடைச்சு வச்சிருக்கிறதுனாலயே ஒரு 4 ஸ்கொயர் மீட்டர் செல்ல 5 கைதிகள் அடைஞ்சிருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இந்த ஜெயில சுத்தங்கிறது சுத்தமா இருக்காது. சுத்தமே இல்லாம கொடூரமா இருக்குங்கிறதுக்காக இங்க உள்ள இருக்கவங்களே போராட்டம் பண்ணுவாங்க அடிக்கடி. ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப கொடூரமான கைதிகளை மட்டும் இங்க அடைச்சு வைக்கிறதுனால சாப்பாடு கொடுக்கும் போது கூட கேப் விட்டு தான் கொடுப்பாங்களா அதிகாரிகள். கூட்டம் நிறைஞ்சு வழியும் சுத்தமா இருக்காது. காட்ஸும் கடுமையா நடந்துக்குவாங்கன்னு இந்த ஜெயில் மேல ஏகப்பட்ட பிளாஸ் இருக்கு. குவாங் பிரிசன், தாய்லாந்து. பேங்காக்ல இருந்து வடக்குல 11 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்க இந்த பிரிசன் தான் தாய்லாண்டோட ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் பிரிசன் சொல்றாங்க. இந்த ஜெயில ஃபாரின் கைதிகளையும் மரண தண்டனைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க கைதிகளையும் தான் அடைச்சு வைப்பாங்களாம். உள்ள வர கைதிகளோட மனசையும் உடம்பையும் உருக்குலைச்சிருங்கிறதுனாலயே இதுதான் இருக்கிறதுலே வயலண்டான ஜெயில்னு சொல்றாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபாரின் கைதிகளும் மரணத்துக்காக வெயிட் பண்ற மரண தண்டனை கைதிகளும் தாண்டி ஆயுள் தண்டனை கைதிகளும் அதிகமா இந்த ஜெயில அடைக்கப்படுறாங்க. 1931ல திறக்கப்பட்ட இந்த ஜெயிலு 4000 கைதிகளை அடைக்கிறதுக்காக தான் முதல்ல கட்டியிருக்காங்க. ஆனா ஏகப்பட்ட முரட்டு கைதிகளை இந்த இடத்துல தான் அடைக்கணுங்கிற தேவை வந்ததுனால இப்ப இந்த ஒரு ஜெயில மட்டுமே 7500 கைதிகளை வச்சு மெயின்டைன் பண்றாங்க. இதனாலேயே கூட்டம் நிறைஞ்சு கசகசன்னு இருக்குமா. ஒவ்வொரு நாளும் சிறை கைதிகள் 14 மணி நேரம் செல்லுக்குள்ளே செலவிடணும். அதோட புதுசா வர கைதிகளுக்கு 3 மாசத்துக்கு காலைல சங்கிலியை கட்டி விட்டுருவாங்க. தூங்கும் போது கூட அவுத்து விட மாட்டாங்கிறதா மோசமான விஷயம். இங்க இருக்க கைதிகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனாலயே ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. அரிசி சோறும் வெஜ் சூப்பும் மட்டும் தான் இங்க சாப்பாடாவும் கிடைக்குது. கிடைக்கிறதும் கண்டிப்பா நீட்டாலாம் இருக்காது. இந்த ஜெயில இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா இங்க வர பணக்கார கைதிகளுக்கு மட்டும் ஏஜென்ட்டுகள் மூலமா அவங்க நினைச்ச சாப்பாடு சாப்பிடுறதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்கப்படுது. அந்த சாப்பாடு கிடைக்குதுங்கிறதுக்காகவே ஏழையா இருக்க கைதிகள் அவங்களுக்கு அடிமையால வேலை பார்ப்பாங்களாம். இது மோசமான ஜெயில்கள்லயே முக்கியமான ஒண்ணா இருக்கு. கெமிட்டி பிரிசன், கென்யா.
கென்யாவோட நைரோபியில இருக்க கெமிட்டி பிரிசன் டேஞ்சரான ஜெயில்கள்ல ஒண்ணா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இருக்கு. இங்க கைதிகளோட பாப்புலேஷன் ஓவர் கிரௌடா இருக்கிறதும் அப்படி இருக்க கைதிகளும் பயங்கரமான டிசீஸோட இருக்கிறதும் ஒர்ஸ்டான ஜெயில்கள்ல இதை ஒண்ணா மாத்தி வச்சிருக்கு. 1400 கைதிகளுக்காக உருவாக்கப்பட்டு இப்ப 3600 கைதிகளுக்கு மேல அடைச்சு வச்சிருக்க இந்த ஜெயில கைதிகளை மனுஷங்க மாதிரி நடத்துறதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. இங்க கைதிகளுக்கான தண்ணீர் வசதி கூட கொடுக்கப்படுறதில்ல. ஒரே குறிப்பிட்ட கிணறு தான் எல்லா கைதிகளும் பயன்படுத்த வேண்டிய நிலைமை. இந்த விஷயத்தாலேயே டியூபர்குலோசிஸ் மாதிரியான நோய்கள் அங்க அதிகமா பரவி காட்சால கூட உள்ள நுழைய முடியாத அளவுக்கு பயங்கர கண்டேஜியஸான பிரச்சனை இருக்கு. கைதிகளுக்கான அடிப்படை வசதி கொடுக்காம இருக்கிறதுலே ரொம்ப கடினமான ஹார்ட் ஒர்க்கிங் லேபர் ஜாப்ஸ் எல்லாம் அவங்க தலையில கட்டி விட்டுருவாங்களாம். பியாடாக் ரஷ்யா மாஸ்கோவுக்கும் ஆர்டிக் சர்க்கிளுக்கும் இடைப்பட்ட பகுதியில ஒரு தீவில் அமைக்கப்பட்டிருக்கிறதா இந்த ஜெயிலு. உலகத்தோட கொடூரமான தனிமைப்படுத்தப்பட்ட ஜெயில்கள்ல இது ஒண்ணு. ஆரம்பத்துல 16ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு சர்ச்சு தான் அதுக்கப்புறமா இந்த ஜெயிலா மாத்தப்பட்டிருக்கு. இந்த ஜெயிலோட செக்யூரிட்டியை பத்தி சொல்லணும்னா வழக்கம் போல இங்க இருந்து தப்பிக்கிறது வாய்ப்பில்லை ராஜா. தீவு மேல கட்டப்பட்டிருக்கிறதுனால சுத்தி கடலால சூழப்பட்டிருக்கு. 4 பக்கம் கடல் இருக்கிறதுனால போட்ல தான் வரணும் என்டர் ஆகிறதுக்கு. இது இல்லாம இந்த ஜெயில ஒரு பிரிட்ஜ் இணைச்சிட்டு இருக்கு. ஆனா அதுலயும் இருக்கிறதுலயே சிறந்த எலிட்டான கார்ட்ஸ் 100 பேருக்கு மேல இருக்கு வச்சிருப்பாங்களாம். இந்த ஜெயில விமர்சனம் பண்ணவங்க எல்லாம் நரகோனே சொல்ற அளவுக்கு இங்க இருக்க கைதிகளை 22.5 மணி நேரத்துக்கு எம்டியா இருக்க ஒரு செல்லுக்குள்ள அடைச்சு வச்சிருவாங்க. அது போக ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரத்துக்கு மேல வானம் மட்டும் தெரியற மாதிரி இரும்பு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வைப்பாங்களாம். தப்பிக்க முடியாத அளவுக்கு வேலி போட்ட கூண்டுதான் அது. இது கைதிகளை மன அளவுல பாதிச்சு அவங்களை வெளியே போக முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும்னு அங்க இருக்கவங்க நம்புறாங்க. அதோட இந்த ஜெயில ஏகப்பட்ட கைதிகள் அவங்களே காயப்படுத்திட்டு அங்க இருக்க ஹாஸ்பிட்டல் வார்டுல போய் அட்மிட் ஆயிருவாங்க. காரணம் இங்க அவங்க கொடுக்குற மென்டல் பிரஷர் பயங்கரமா இருக்கும். இங்க இருக்க ஏகப்பட்ட கைதிகளுக்கு ஒரு சில டாய்லெட்டுகள் மட்டும் தான் இருக்கும். அதோட குளிக்கிறதுக்கான வசதி எல்லாம் இங்க கிடைக்கிறதே இல்லையா. அடைக்கப்பட்டவங்களோட சொந்தக்காரங்க வந்து பாக்குறதுக்கு கூட வருஷத்துல 2 முறை மட்டும் தான் அனுமதிக்கிறாங்க. இங்க அடைக்கப்பட்ட கைதிகள் ஹார்ஷான ட்ரீட்மெண்டால மனதளவுல பாதிக்கப்பட்டு மென்டலி அஃபெக்ட் ஆவாங்கன்னு இங்க முன்னாடி வேலை பார்த்த சில டாக்டர்களே சொல்லியிருக்காங்க. கில்டானி பிரிசன் ஜார்ஜியா ஜார்ஜியாவோட பிலிஸ்ங்கிற பகுதியில 1980களில் சோவியத் யூனியன் அவங்களோட அரசியல் எதிரிகளை அடைச்சு வைக்கிறதுக்காக முதல்ல இந்த சிறையை கட்டியிருக்காங்க. ஆனா சமீப காலமா கைதிகளை நடத்துற விதத்தாலையும் மனித உரிமைகளை கேள்வி கேட்கிற சில தண்டனைகளாலையும் இந்த ஜெயில மோசமானதுன்னு விமர்சிக்கிறாங்க. இங்க இருக்க ஜெயில் கார்டுகளே மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறது, அவங்களை கேள்வி கேட்கவும் இங்க ஆள் இல்லாம இருக்கிறது தான் இந்த ஜெயில் மேல ஏகப்பட்ட விமர்சனம் எழுறதுக்கு காரணமா இருக்கு. அடிக்கடி சின்ன சின்ன செய்திகளை வெளிவந்து 2012 இந்த ஜெயில எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ வெளிவந்ததுக்கு அப்புறமா கைதிகள் கடுமையா நடந்துகிட்டாங்கன்னு கேஸ் எல்லாம் போடப்பட்டுச்சு. எதிர்பார்க்காத மோசமான விஷயம் நடக்கிறதெல்லாம் கெட்ட கனவா இருக்கும்னா இந்த ஜெயில் மொத்தமே ஒரு கெட்ட கனவு தான். கிட்டாராமா பிரிசன் ரவாண்டா கிட்டாராமால் அமைஞ்சிருக்க இந்த மத்திய சிறைச்சாலை உலகத்தோட ஒன் ஆஃப் த வர்ஸ்ட், அதோட அதிக கவனம் செலுத்தப்படாத ஒரு ஜெயிலு. வெறும் 500 கைதிகளை மட்டுமே அடைக்கிறதுக்கான இடம் இருந்தாலும் கிட்டத்தட்ட 7000 கைதிகளை வச்சிருப்பாங்களாம். 7000னா யோசிச்சுக்கங்க, இங்க கைதிகளோட அளவு எந்த அளவு அதிகமா இருக்குமா. உட்கார்றது கூட இடம் இல்லாம பெரும்பாலான நேரம் கைதிகள் இருப்பாங்களாம். சாதாரணமா போற கைதிகளை கூட சைக்கோவை மாத்திருமா இங்க இருக்க சூழ்நிலை. ஒவ்வொரு நாளும் அடிக்கடி சண்டை நடக்கிறது, பயங்கரமா காயம் ஏற்படுறது, ஏன் உயிரே போறது கூட அடிக்கடி நடக்குமா. அதே கூட்டத்தை மேனேஜ் பண்ணுங்கிறதுனாலயே கைதிகளோட ஹெல்த் எல்லாம் கவனிக்கிறதே இல்ல. இங்க இருக்க ஜெயில் கைதிகள் பசியில கண்ணுல கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு கூட சரியா கிடைக்காதுங்கிறாங்க. மரண தண்டனை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம், இந்த ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு ஏகப்பட்ட கைதிகள் எதிர்பார்க்கிற ஒரு ஜெயில் இது. பெட்ரினஸ் விமன்ஸ் டிசி பிரேசில். பயங்கரமான முரட்டுத்தனமான ஜெயில்கள்லாம் ஆண்களுக்கு மட்டும் இல்ல, இதுதான் இருக்கிறதுலயே மோசமானது பெண்களுக்கு கட்டி விட்டதுல. இருக்கிறதுலயே ஆக்ரோஷமான பயங்கரமான குற்றங்களை செஞ்சவங்களை மட்டும்தான் இங்க தேர்ந்தெடுத்து அடைக்கிறாங்க. பல கொலைகள் செஞ்சவங்கள இருந்து போதை மருந்து கடத்துற கேங் வரைக்கும் லம்பாடி பெண்களோட லான்ச் மாதிரி வேலை செய்து இந்த ஜெயிலு. வயலன்ஸ்ங்கிறது இங்க சர்வை பண்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க. ஏன் இங்க பாதுகாப்புக்கு இருக்க வார்டன்களே சண்டை போட்டுக்கிற கைதிகள் மேல பெட்டு கட்டி எல்லாம் விளையாடுவாங்களாம். அடிப்படை வசதிகள் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் அடிக்கடி இங்க நடக்கிற வன்முறையான வயலன்ஸ் காட்சிகளால தான் ஆபத்தான ஜெயில்கள்ல ஒண்ணு அனைவராலையும் அறியப்படுது. சியூடாட் பாரியோஸ் எல் சால்வடோர்ல அமைஞ்சிருக்க இந்த ஜெயிலு இருக்கிறதுலே ஒஸ்ட், ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. வேர்ல்ட் வைடா ஜெயில உயிர் போகிற சம்பவங்கள் இங்கதான் அதிகமா நடக்குதுன்னு இடத்தையே வாங்கி வச்சிருக்கு இந்த மொரட்டு ஜெயிலு. கொலை செஞ்சதையே பெருமையா டாட்டூவா போட்டுக்கிட்டு இருக்க பல கைதிகள் இந்த ஜெயில் முழுக்க நிறைஞ்சு வெளியேறாங்க. மோசமான பயவுள்ளைங்க. இந்த ஜெயில இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா, போதைப் பொருள் துப்பாக்கின்னு தடை செய்யப்பட்ட எல்லா விஷயமும் இங்க சர்வசாதாரணமா புழங்கப்படுமா. அதோட 1-2 கேங்குகள் உருவாகி ஜெயிலுக்குள்ளேயே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கேங் வரலாம் நடக்குமா. இந்த ஜெயில இருக்க கேங்குகள் ரொம்ப மோசமானதா இருக்கிறதுனால இந்த ஜெயிலுக்கு பாதுகாவலர்கள் கூட கிடையாது. அந்த ஜெயிலோட கேட்டுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயங்களும் அங்க உள்ள இருக்க கேங்குகளால மட்டுமே கண்ட்ரோல் பண்ணப்படுது. கைதிகள் திருந்ததுக்காக வழக்கமா ஜெயில்கள் இருக்கும்னா இந்த ஜெயில் தான் கைதிகளோட ஹெட் குவார்டர்ஸா இருக்கு. போலீஸே உள்ள நுழைய முடியாது, கேட்டுக்கு வெளியே மட்டும் தான் காவல் காக்க முடியும். ஊர்ல விட்ட பிரச்சனை ஆகுங்கிற ஊழ பயவுள்ளைகள் எல்லாம் உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க, அதுக்கு மட்டும் தான் இந்த ஜெயிலு. சரி, இந்த வீடியோ இதோடய முடியுது. இந்த வீடியோல இருந்து வேர்ல்ட்ல இருக்க ஒரு சில மோசமான சிறைச்சாலைகளை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோல பார்த்ததுலயே எது ரொம்ப பயங்கரமா இருந்ததுங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டுங்க, சேனலை பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து வீடியோ ஒரு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க உங்களை வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னட் ஃபேக்ட்ஸ். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா எப்படிலாம் ஜெயில் இருக்கு, ஆனா இங்கெல்லாம்
அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஆமா. இதுல எல்லாமே கொடூரமா தான் இருக்கு. ஆமா. இதுல எதன்னு சொல்றது? அதுல வந்து 500 பேருக்கு 7000 பேர் வச்சது அதெல்லாம் அது ரொம்ப மோசம். ஏன்னா நிக்கிறதுக்கும் இடம் இருக்காது, உட்காரவும் முடியாது, அது தூங்கவும் முடியாது. ஏன்னா பாடி டெம்பரேச்சர் இருக்குல்ல, ஆமா. அந்த டெம்பரேச்சரு சும்மா நார்மலா நின்னா கூட வேகும். அது குளிக்க முடியாது, சாப்பிட முடியாது, பாத்ரூம் போக முடியாது. சுத்தமா மூச்சு விட அதான் முடியாது. பாத்ரூம்லாம் எப்படி போவாங்க, என்ன பண்ணுவாங்க? ஐயோ, அதான் நிறைய நோயிலே செத்து போயிருவாங்க போல இருக்கு. எக்கச்சக்க நோய் வந்துருது. இத பார்த்தாலே தப்பே பண்ணக்கூடாது. ஆமா. இப்படி இருந்துமே தப்பு பண்ணிட்டு போறாங்கன்னா, போறாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் இந்தியாவுல இருந்துச்சுன்னா தப்பே நடக்காது போல இருக்கு. போட்டு கும்மு கும்முன்னு எல்லாத்தையும் இல்ல அதான் பயப்படுவாங்க. ஜெயிலுக்கு ஐயோ இந்த மாதிரி ஒரு ஜெயிலுக்கு போயிருவோம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆமா ஆமா ஆனா இப்போ அதை பார்த்து பயப்படல, ஜெயில் தானே அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தப்பு பண்ணி கொஞ்ச நாள்ல வந்துருவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. செமையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.